பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி பழகியிருப்போம். பட் நோ சொல்ல பழகியிருக்க மாட்டோம். ஏன் நம்ம நோ சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்? ஏன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்? ஏன் அந்த வேர்டை நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோ சொல்கிறதே ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேமன் ஜகாரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தர் சொல்கிறாரு. தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் எழுதின ஒரு எழுத்தாளர். கண்டிப்பாக இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். நிறைய இன்சிடென்ட் நம்மளோட லைஃப்பில் நமக்கு நடந்திருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் சொல்லிவிட்டு எந்திரிச்சு உங்களுக்கு இடம் கொடுப்போம். பட் நம்ம யாருமே நோ சொல்ல மாட்டோம். ஏன் அந்த நோ நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நமக்கு நடந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சில ஹெல்ப், அதாவது இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸு இல்லை ஒரு கூட ஒர்க் பண்ணுற ஒரு கோவர்க்கர், இந்த மாதிரி யாரோ சம்திங் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. பட் நமக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அங்கே நோ சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம அந்த நோ சொல்லாமல் எஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். பட் நம்மளோட கமிட்மெண்ட், நமக்கும் சில ஒர்க் இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம நோ சொல்லணும். அதை நம்ம எப்படி சொல்லணும், எந்த விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்படி நம்ம சொல்கிறதுனால நம்ம ஒரு செல்ஃபிஷாக இருக்கமோ அப்படின்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, பட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுனால நான் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்ப் நான் பண்ண வரேன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நோ சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னா நோ சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த நோ சொல்கிறதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த ரிலேஷன் பிரேக் ஆகிடுமோ, இல்லை திரும்ப பேச முடியாமல் போயிடுமோ, அந்த மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. பட் அந்த சுச்சுவேஷனில் அந்த டைமில் என்னால் அந்த ஹெல்ப்பை இப்போதைக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் பிஸி, எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ இந்த ஹெல்ப்பை என்னால் நாளைக்கு பண்ண முடியும், இல்லை நாளைக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா, ஸோ அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி பட் இப்போ ரெடி இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லணுங்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா, உங்களுக்கு சொல்ல முடியும்னா அதை டேரெக்டாக நீங்கள் சொல்லலாம், ஹானஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்ல முடியாத பட்சத்தில் ஒரு கில்ட் ஃபீல் கொடுக்க தேவையில்லை, இல்லை ஹர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, சம் ரீசன்ஸ் இல்லை ஒரு கமிட்மெண்ட்டை வச்சு நீங்கள் அதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது செல்ஃபிஷாக வந்துட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைக்கலாம். பட் அந்த மாதிரியும் கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி, டைம் சேவிங்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களை நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். அதுவும் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், ஒரு நோ சொல்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த புக்கில் இருக்குது. தென் 10 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்சோ இதில் கொடுத்துருக்காரு. அதாவது தன்னோட ஓன் லைஃப்பில் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. அதை படிக்கும்போது நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கிது. ஏன் நம்ம இந்த நோவை சொல்ல மாட்டோம் அப்படின்றதுக்கான நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே வரும். ஸோ எஸ் சொல்கிற சில விஷயங்கள் இப்போ நோ சொல்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். அந்த அளவுக்கு இந்த புக்கில் வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம நோ சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமாக நோ சொல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் இந்த புக்கை படித்து பாருங்கள். தேங்க்யூ.